28 சீட்டு, ஒரு ராஜ்யசபா பதவி. மார்ச் 4ஆம் தேதி அண்ணா அறிவாலயத்தில் ஒரு டீல் கையெழுத்தானப்ப ஸ்டாலின் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு நிம்மதி. இந்த டீல்னால யாருக்கு வெற்றி? சத்தியமூர்த்தி பவனுக்கா, இல்லை டிஎம்கே அண்ணா அறிவாலயத்துக்கா, இல்லை இந்த டீல்லையே இல்லாத தமிழக வெற்றி கழகத்துக்கா? தனக்குத்தானே ஆப்பு வச்சுட்டாங்களா காங்கிரஸ்? இல்லை இது காங்கிரஸோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா? அந்த காங்கிரஸ்க்கு முன்னாடி இருந்த பிக் ஆப்பர்ச்சுனிட்டி எதை கண்ணை மறைச்சது? ஒருவேளை காங்கிரஸ் டிஎம்கேக்கு பதிலா டிவிகே கூட கை கோத்திருந்தா இது வெறும் கூட்டணி மட்டுமல்ல, 2026 தமிழ்நாடு அரசியலையே தலைகீழா மாத்திருக்கும். ஏன் இந்த டீல் ஒரு பிரிசன் மாதிரி காங்கிரஸ் அடைச்சு வச்சிருக்கு? அந்த ரகசியம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோட மெயின் டாபிக். லெட்ஸ் டீகோட் தி லாஜிக். நீங்க நினைக்கலாம் 2021ல 25 சீட்டு கொடுத்தாங்க, இப்போ 2026ல 28 சீட் வரைக்கும் கூட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு பேர் வளர்ச்சி தானே? ஆனால் சத்தியமூர்த்தி பவன் இருக்க பெரிய தலைகளோட மனநிலை வேற. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வளர்ச்சி கிடையாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறைச்சாலையாக பார்க்குறாங்க. மணிக்கம் தக்கூர் காங்கிரஸில் ஒரு பெரிய லீடர். அவர் அந்த டீல் சைன் ஆகிறதுக்கு முன்னாடி காலையில் ஒரு ட்வீட் போட்டார். அந்த ட்வீட்டில் ஒரு பையன் நிற்கிறான், அங்கே ஒரு பெரிய கார், ப்ரீமியம் கார் இருக்குது, அதை உத்து பார்த்துட்டே இருக்கான். அதில் டேக் என்னத்தையும் எழுதியிருக்கு, இன்னைக்கு இல்லை ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக அதை நாங்கள் வாங்குவோம் அப்படின்ட்டு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு எங்களால் சீட்டு 28 தான் வாங்க முடிஞ்சுது, ஆனால் ஒரு நாள் அதிகாரத்தில் பங்கு நாங்கள் வாங்குவோம், எங்கள் கட்சி வளர்ந்து தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பாலிக்காக சொன்ன மாதிரி தான் தெரிஞ்சுது. கடந்த எலெக்ஷனில் 25 சீட்டில் நின்று 18 சீட்டு ஜெயிச்சாங்க, 72% வெற்றி விகிதம். அதனால் இப்போ டிஎம்கே கிட்ட 41 சீட்டு வேணும்னு கேட்டாங்க. ஏன்? அவங்க பலம் கூடிடுச்சு, அதுக்கு மேலே அதிகாரம் வேணும்னு மேலிடம் நினைச்சாங்க. குறிப்பாக 20 வருஷமா இந்த அலையன்ஸ் கூட, இந்த கூட்டணி கூட நம்ம இருக்கோம், நமக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கம் இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அறிவாலயம் அதுக்கு என்ன சொல்லுச்சு? அதிகாரமா? அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இந்த விஷயத்துல திமுக ரொம்ப தெளிவா இருக்கு. கூட்டணி கட்சியினர்களுக்கு எந்த ஒரு அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் பங்கு கிடையாதுன்னு தெளிவா இருக்காங்க. அது டிஎம்கேவோட அந்த டிஎன்ஏல ஊறி போன ஒரு பாலிசி. இங்கதான் அந்த வாட் இஃப் சினாரியோ வருது. தமிழக வெற்றி கழகம் விஜய் என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போன்னு சொன்னார். ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் பதவியோ இல்லை மந்திரி பதவியோ கிடைச்சிருக்க சான்ஸ் இருக்குது. இது ஏன் காங்கிரஸ் மிஸ் பண்ணாங்க? ஏன்னா காங்கிரஸ் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் பயந்தாங்க. அறிவாலய சப்போர்ட் இல்லாமல் புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்து டெபாசிட் இழந்துருமோங்கிற அந்த பயத்தில் தான் அந்த 28 சீட்டுங்கிற சிறைச்சாலைக்குள்ளே அடைஞ்சு போனாங்க காங்கிரஸ். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. திமுக கேடர் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு அவங்க பாடுபட்டு எனக்கு ஒரு எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி, ஒரு ராஜ்யசபா சீட்டு, இது எல்லாமே எனக்காக கஷ்டப்பட்டு வாங்கி தருவாங்க. ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வகை. இன்னொரு வகை, புதுசாக வளர்ந்து வர கட்சி தமிழக வெற்றி கழகம் ஒரு 50-60 சீட்டு கேட்டு நம்மளோட நிறைய பேர் போட்டி போட்டு காங்கிரஸுக்காக, அதுக்கப்புறம் நம்ம கிரவுண்ட் பவரை வளர்க்குறது அப்படின்னு நினைக்கிற ஒரு வகை. ஸோ இப்படி 2 வகை இருக்காங்க. ஒருத்தங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும், இன்னொருத்தங்க கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணி வெளியே வந்து நம்ம கட்சியை வளர்க்கணும். இப்படி நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் தான் காங்கிரஸ் இன்னுமே நிலைப்பாடு ரொம்ப நாளாகவே நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாகவே ரிஸ்க் எடுக்காமல் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். நான் இதே இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற கூட்டணி கட்சிகள், தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒரு கொள்கை ரீதியாக எல்லாருமே ஒன்று சேர மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன பலன் கிடைக்கும், எனக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும், இதனால எனக்கு என்ன, என்னோட ஃபேமிலிக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், இல்லை எனக்கு என்ன ராஜ்யசபா சீட்டு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா, இந்த மாதிரி சூழ்நிலையில் மட்டும்தான் எல்லாருமே இன்னைக்கு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காங்கிரஸ் ஏன் விஜய் கூட பேச தயங்கினாங்க? விஜய் தான் பெஸ்ட் ஆஃபர் வச்சிருந்தாரு, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு. வெறும் சீட்டுக்காக கூட்டணி அமைக்காம ஒரு நல்லதுக்காக இல்லை ஒரு ஆட்சி அதிகாரத்துக்காக கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம வேறு லெவலாக இருந்திருக்கோம். சரி, இப்போ இதனால் டிவிகேக்கும் பெனிஃபிட் இருக்குது, காங்கிரஸுக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு ஒஸ்ட் கேஸ் நிறைய எடுத்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்துக்கு கண்டிப்பாக ஒரு 15% கண்டிப்பாக ஒரு ஓட் ஷேர் கிடைக்குமா? ஏன்னா எல்லா அனலிஸ்ட்டுமே சொல்கிறது 15% மேலே தான் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம ஒரு 15% எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இது வரைக்கும் ஒரு 4 to 5% கண்டிப்பாக எடுத்துகிட்டே இருக்காங்க கன்சிஸ்டன்சியாக. ஸோ 5% எடுத்துக்கலாம். இதுக்கு 2 பேர் சேரனால ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு 5% வந்து கிடைக்கணும்னு வச்சுக்கலாம். 25% கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ 25% கிடைச்சாலே அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இப்போ அப்படியே கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாமா? தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு 30-40%, காங்கிரஸுக்கு ஒரு 10% கிடைக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். அப்படின்னு பார்த்தா ஒரு 50% ஓட் ஷேர் ஆல்ரெடி இவங்க 2 பேருமே வாங்கிட்டாங்க.
அப்போ ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஆரம்பமாக கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆட்சி மாற்றமே கண்டிப்பாக நடந்திருக்க சான்ஸ் இருக்குது. இதனால காங்கிரஸுக்கு என்ன லாபமாக இருந்திருக்கும்? இப்போ விஜயை கூட்டணியில் வைக்கிறனால இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா எலெக்ஷன்லையுமே நார்த் சைடு ஃபுல்லாகவே பிஜேபி, சவுத் சைடு மட்டும்தான் இப்போ வந்து காங்கிரஸ் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்போ நார்த் சைடில் பிஜேபி ஒரு இடத்துல போயிட்டா அவங்க தான் கண்டிப்பாக தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்காங்க, அவங்க க்ரோத்தை காமிச்சிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் சவுத் சைட்லையும் பெனிட்ரேட் ஆகிட்டு வந்துட்டே இருக்காங்க. இப்போ கேரளாவில் கூட பிஜேபி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃபேவரட் பிளேஸ் ஃபார் காங்கிரஸ். பட் இப்போ பிஜேபி அதை ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் கேரளாவில் ஆல்ரெடி விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. கொஞ்சம் நெஞ்ச சப்போர்ட் கிடையாது, மேசிவ் சப்போர்ட் இருக்குது கேரளாவில். அப்போ விஜயை ஒரு லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணி, ஒரு நேஷ்னல் லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணி கேரளாவில், பாண்டிச்சேரியில் இது அப்படியே இந்த டெவலப்மெண்ட் வந்து சென்ட்ரல் வரைக்கும் போச்சுன்னா ஒரு பெரிய கிரெடிபிலிட்டி ரெண்டு பேர்த்துக்குமே கிடைக்கும். விஜய்க்கு ஒரு நேஷ்னல் லீடராகவும், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அவங்களோட கிரெடிபிலிட்டியை மறுபடியும் புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஒரு சான்ஸ் அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு வின்வின் சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம். காங்கிரஸ் ஏன் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாங்க? பயம். நம்ம இப்போ ஒரு கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் உட்காந்துருக்கோம்ப்பா, நான் ஏன்ப்பா கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற, நான் டெபாசிட் இழந்துட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அந்த பழைய பயத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க இந்த காங்கிரஸ். ஆனால் ஒரு உண்மையை சொல்லணும்னா, ஒரு கான்ட்ரோவர்சியல் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ இருக்கிற ராகுல் காந்தி அண்ணா அறிவாலயத்துக்கோ கோபாலபுரத்துக்கோ போய் சந்தித்ததே கிடையாது. அவருக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, சோனியா காந்தி, மன்மோகன் சிங், பிரணாப் முகர்ஜி கூட போயிட்டு கோபாலபுரத்துலையோ இல்லை அண்ணா அறிவாலயத்திலையோ போய் மீட் பண்ணியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த கூட்டணியில். ஆனால் எப்பவுமே ராகுல் காந்தியை தனித்து விடப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் அவருமே ஒரு ட்வீட் போட்டார் போன எலெக்ஷனில் தோற்றதுக்கப்புறம். ஸோ அது மட்டுமல்ல, இப்படி ஒரு காங்கிரஸ் கட்சியை, ஒரு காமராஜர் மாதிரி ஒரு காங்கிரஸ் நடத்துனவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த திராவிட கட்சிகள் தான் வந்து ஆட்சியை பிடிச்சிச்சு தமிழ்நாட்டில். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க அப்பா இந்த தமிழ்நாட்டு மண்ணில் தான் வந்து இறந்து போனார். அந்த மாதிரி ஒரு கசப்பான அனுபவங்களை வச்சுக்கிட்டு எப்படி திராவிட கட்சிகளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ரொம்பவே இருக்குது. அதை தாண்டி அவருக்கு திமுக தாண்டி அதிமுக தான் பிடிக்குமோ அப்படிங்கிற ஒரு நிறைய ஸ்பெக்குலேஷனுமே இருக்குது. நிறையாவே வந்து ஜெயலலிதா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்போ முதல்ல வந்து பார்த்துருக்காரு, நிறையா சப்போர்ட்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ டிஎம்கேவோட ஏடிஎம்கே தான் பிடிக்குமோ அப்படிங்கிற ஸ்பெக்குலேஷனுமே இருக்குது. காமராஜர் காலத்துக்கு அப்புறம் நம்ம கட்சி எப்படியாச்சும் வளர்ந்துராதா? ஏன்னா கட்சி அப்போ விட்டவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சப்போர்ட் ரோலில் மட்டும்தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அது இவங்க மட்டும் கிடையாது, அந்த கூட்டணியில் இருக்கவங்க பின்னாடி எல்லாருமே ஒரு சப்போர்ட் ரோல் மட்டும்தான். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது. வெறும் ஓட்டு அரசியலுக்கு மட்டும் கூட்டணி அமைச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. நல்லது நடந்தால் அந்த கட்சியில் அந்த ப்ரைம் பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஎம்கேல கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் ஒரு ப்ரைம் பார்ட்னர். ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது நடக்கும். நல்லது எங்கள் ஆட்சியில் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிம்பம் கிரியேட் ஆகும். ஆனால் அதுவே வந்து ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு தலித் சம்பவத்தில் பிரச்சனை வந்ததுன்னா உடனே விசிகேவை சாடுவாங்க, இல்லை காங்கிரஸை சாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் மட்டும் கூட்டணி கட்சிகளை சேர்த்துப்பாங்க. நல்லது நடந்தால் மட்டும் எப்பவுமே அந்த ப்ரைம் ஃபோர்ஸ் மட்டும் நல்லதை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ காமராஜர் காலத்துக்கு அப்புறம் ஒரு சப்போர்ட் ரோலே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எப்படியாச்சும் நம்ம ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும், நம்ம கட்சி வளர வேண்டும் நினைச்சாங்க. ஆனால் அதை முட்டுக்கட்டு போட்டு நிறுத்தினதே அந்த காங்கிரஸில் ஒரு சில பேர் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, இந்த 28 சீட்டில் கூட ஜெயிச்சிட்டாங்கன்னா கூட வச்சுக்கோங்க, வெளியே வந்து ஒரு சப்போர்ட் ரோல் ப்ளே பண்ணுறதை தாண்டி அதுவே அவங்க ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டரா இல்லை ஒரு மினிஸ்டர் பதவியில் உட்காந்துக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தாங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும்? இது வெறும் சீட்டு கணக்கு அல்ல, இது ஒரு கௌரவ போராட்டமாக பார்க்குறாங்க நிறைய பேர். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு பதில் தமிழக வெற்றி கழகத்தை கூட கூட்டணி அமைச்சா எல்லாமே மாறி இருக்கும். ஆனால் அவங்க அதை செய்யலை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நான் ஒரு புதுசான கட்சி கூட சேர்ந்து டெபாசிட்டை இழந்துட்டேன் அப்படின்னா அந்த மூஞ்சை எங்கே போய் வச்சுப்பேன், அந்த ரிஸ்கே எடுக்காத மூஞ்சை போய் எங்கே வச்சுப்பேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே இந்த ஒரு பயம் சுற்றிட்டு இருக்கு. அதனால தான் அறிவாலயத்தில் போயிட்டு 28 சீட் அப்படிங்கிற ஒரு சேஃப் பெட்டிங்கில் விழுந்துட்டாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கணும், அரசியலில் சேஃபாக இருக்கிறத விட ரிஸ்க் எடுத்து ஏதாவது ட்ரை பண்ணுறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். விஜயோட கணக்கு என்னவாக இருந்திருக்கும்? நம்ம கூட சேர்ந்து ஒரு 50-60 சீட்டை கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சு, இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷனல் கட்சி, ஒரு லோக்கல் பார்ட்டி, இப்போ தான் வளர்ந்து வர ஒரு ரீஜனல் பார்ட்டியை வந்து அங்கீகரிக்குதுன்னா, இப்போ செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் தான் தாவைக்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து உள்ளே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு நேஷனல் பார்ட்டி வந்து ஒரு இப்போ வளர்ந்து வர ரீஜனல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணுது, அதுவும் ஃபஸ்ட் டைம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அது ஒரு நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு பெருசாக பார்க்கப்படும். நேஷ்னல் லெவலில் தாவைக்கா இன்றைக்கி பேசுகிறாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசுகிறாங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை.
ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு நேஷனல் லீடராக ஒரு கிரெடிபிலிட்டி கிடைச்சிருக்கும், ஒரு நேஷனல் கிரெடிபிலிட்டி கிடைச்சிருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஒரு மாநில கட்சியாக மட்டும் அல்லாமல் அகில இந்திய அளவில் ஒரு தலைவராக முன்னிறுத்திக்க விஜய்க்கு ஒரு பெரிய லான்ச் பேடாக இருந்திருக்கும். அறிவாலயத்தில் ஸ்டாலினோட ஸ்ட்ராட்டஜி வின் பண்ணிடுச்சு. நிறைய பேர் நினைக்கிறாங்க, காங்கிரஸ்குள்ளேயே நினைக்கிறாங்க இது ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. ஒருவேளை காங்கிரஸ் துணிச்சல் அதுலேருந்து வெளியே வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கை கோத்திருந்தா இன்னைக்கு அறிவாலயத்தோட மனநிலை வேறையாக மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடோட அரசியலை ஒரு பெரிய சுனாமியே கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய நிஜமே இருக்குது. ஸ்டாலினுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு, செல்வ பெருந்தைக்கு தெரியும், ஏன் விஜய்க்கே நல்லா தெரியும் இவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கூட கை கோர்க்க மாட்டாங்க இந்த டைம்னு தெரியும். அப்புறம் ஏன் இந்த அலையன்ஸோட ஸ்பீச்சு, அலையன்ஸோட பேச்சுவார்த்தை எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி சத்தமாக நடந்துச்சு. உண்மை என்னன்னா, காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்குங்கிற துருப்பு சீட்டை வச்சு திமுக கிட்ட பேரம் பேசினாங்க. இது ஒரு தியேட்டர் மாதிரி தான் நம்ம பார்க்கணும். தளபதி விஜய் அவர்கள் இந்த கூட்டணி கூட போய் சேராமல் இருந்தது தான் அவர் எடுத்த கரெக்டான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். கொள்கைக்காக மக்களுக்காக ஒரு கூட்டணி சேர்ந்துச்சுன்னா அது வேற, இல்லை அங்கே இல்லைனா இங்கே சீட்டு இல்லைனா அங்கே சீட்டு அப்படி நினைக்கிற ஒரு சில பேர்த்துக்கு அந்த கூட்டணி வேண்டாம். விஜயகாந்த் சார் கூட பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னார், திமுக ஒழிக்கணும்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, டிஎம்டிகே திமுக கூடயே போய் கூட்டணி சேர்ந்துருக்கு. ஏன், ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காகவா? இன்னொரு பக்கம் நம்ம கமல்ஹாசன் சார் எடுத்துட்டிங்கன்னா அவர் ரிமோட்டை உடைச்சாரு, நான் இந்த கூட்டணி கூட சேர மாட்டேன்னு ஓப்பனாக சொன்னார். ஆனால் இன்னைக்கு அந்த ரிமோட்டை வேற யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே போய் சேர்ந்துருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் சார், உண்மையாக நீங்கள் போராடணுன்னா தனியாக நின்று போராடி அந்த ரிமோட்டை யார்கிட்டையும் போக விடாமல் நீங்கள் தடுத்துருக்கணும் சார். அதை விட்டுட்டு ஒரு பக்கம் சேர்ந்துட்டு அங்கேயே போயிட்டு உங்கள் ரிமோட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்களே. சீட்டுக்காகவும் பதவிக்காகவும் தன் கொள்கையை அடகு வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி இப்படி தான் அந்த அரசியல் நடந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இன்றைக்கி திமுக பக்கம் 20 கட்சிகள் கூட்டணியாக இருக்குது. இதுக்கு பேர் பயம்னு சொல்கிறதா, இல்லை இதுக்கு பேர் எல்லாம் கூட்டணியாக சேர்ந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுதா? எனக்கு எப்படின்னு தெரியலங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த எலெக்ஷனில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு மாற்றத்துக்கு தேவையான அரசியலா, இல்லை இந்த பழைய பஞ்சாங்கம், இந்த பழைய அலையன்ஸ், இந்த பழைய கூட்டணி கட்சிகள் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ஒன் மோர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த 2026 நடக்கிற ஒவ்வொரு அப்டேட்டையும் பிரித்து அலாசுவோம். நன்றி, வணக்கம்.